ரேகா என்ற இளம்பெண் பேருந்து ஓட்டுபவர். அவள் ஒரு இரவு பேருந்து ஓட்டிக்கொண்டு செல்லும் போது அந்த நிலையத்தில் ஒரு பெண் பழுப்பு மஞ்சள் நிற சேலை அணிந்து நின்று கொண்டிருப்பதை பார்த்தாள். அந்த இடம் மிகவும் ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருளோடு காணப்பட்டது. அந்த பெண்ணை பார்த்த ரேகா ஏறுங்கள் என்று கூறினாள். பஸ் நகரத் தொடங்கியது. இருவரும் பேசத் தொடங்கினார்கள். அந்த பெண் தனது குடும்பம், அவளது கனவுகள் மற்றும் அவள் செய்த தவறு, அதன் குற்ற உணர்வு பற்றி மிகவும் கவலைப்பட்டு ரேகாவிடம் கூறினாள். ரேகா அந்த பெண்ணிற்கு ஆறுதல் கூறினாள். பயணம் முடிவுக்கு வந்தது. ரேகா அவளிடம் நீங்கள் எங்கு இறங்கப் போகிறீர்கள் என்று கேட்டாள். அந்த பெண் சிறிது புன்னகையுடன் நான் எங்கு ஏறினனோ என்னை அந்த நிலையத்திலேயே இறக்கி விடுங்கள் என்று கூறினாள். ரேகா பஸ் தொடங்கிய இடத்தில் நிறுத்தி அந்த இடம் வந்துவிட்டது என்று சொல்வதற்காக அந்த பெண் அமர்ந்த இருக்கையை நோக்கினாள். அங்கு அந்த பெண் இல்லை. அதிர்ச்சி அடைந்த ரேகா அந்த இடத்தை பார்த்தாள். அங்கு ஒரு புகைப்படம் இருந்தது. அவள் சிறு பயத்துடன் அந்த இருக்கையை நெருங்கினாள். புகைப்படத்தை பார்த்த ரேகாவிற்கு மிகவும் அதிர்ச்சி. அந்த புகைப்படத்தில் இருந்தது அவளின் மரணமடைந்த தங்கை. அதில் அவள் அதே மஞ்சள் நிற சேலை உடுத்திருந்தாள். நாம் வாழும் நேரத்தில் நம் குடும்பத்தாரின் மதிப்பை உணர வேண்டும். அவர்களுடன் செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் அருமையானது. இந்த கதையில் ரேகா தனது தங்கை மீது கொண்ட அன்பையும் அவளை மீண்டும் பார்க்கும் வாய்ப்பை பற்றிய தன்மையும் வெளிப்படுத்துகிறாள்.